இதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், ப்ராடக்ட்னு கூட சொல்லலாம், ப்ராடக்ட் ஆஃப் டூ சார்ஜஸ்ன்னு சொல்லலாம். இப்போ மேலே இருந்தது அப்படின்னா டைரக்ட்லி ப்ரொபோஷனல், இதே இது டிவைடில் கீழே இருந்தது அப்படின்னா இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் சொல்லுவோமா. இதே தான். இந்த கான்செப்ட் புரிஞ்சுட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளா, அதாவது மெமரி பண்ணணும்னு நம்ம நினைக்கவே கூடாது, அதான் கான்செப்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னு நம்ம நினைக்கணும். இப்போ பாருங்க, கூலும்ஸ் லா ஸ்டேட் தட் த எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ், கூலும்ஸ் லாங்கிறது எப்படி நம்ம நோட் பண்றோம், எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ்ங்கிறது நான் சொல்லியிருந்தேனா, எலக்ட்ரோஸ்டாட்டிக் ஃபோர்ஸ் இஸ் directly proportional to the product of magnitude of 2 point charges. அப்போ 2 point charges q1 q2 சொல்லியிருந்தோம், அது 2 மல்டிபிள் இருக்குது, அதான் நம்ம என்ன சொல்றோம், ப்ராடக்ட் ஆஃப் மேக்னிடியூட், அதோட வேல்யூ தான், ஓகேவா, மேக்னிடியூட் ஆஃப் 2 சார்ஜஸ். அண்ட் டிவைட்ல இருந்து நம்ம என்ன சொல்றோம், இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு, அண்ட் இன்வர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தி ஸ்கொயர் ஆஃப் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம். ஓகே, இதுல ஆர் அப்படிங்கிறதுல ஆர் ஸ்கொயர்னு இருக்கு, அப்ப என்ன சொல்லுவோம் நம்ம, ஸ்கொயர் ஆஃப் தி டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், டிஸ்டன்ஸ் பிட்வீன்